ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அட என்னங்க இது, பேக் டு பேக் இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்தேன். நாங்கள் என்ன பண்ணுறது, இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு அப்டேட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அங்கனைக்கு எங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ரொடக்ஷனாக ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான அப்டேட் தான். ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் எபிசோட்காக ஷாப்பிங் போயிருக்காங்க. முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒரு ஃபேன்ஸ் கூட்டம், ஒரு நடிகனுக்கு இதை விட வேறு என்னங்க வேணும். ஸோ வந்து அவ்வளோ ஒரு அன்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கவங்கலேருந்து பெரிய வயசு வரைக்கும் வந்து ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி இருப்பாங்க. ஸோ நம்ம ஏஜில் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, ஐ மீன் ஒரு மிடில் ஏஜ் ஒருத்தவங்க இருக்காங்க. விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் வரும், அது குட்டி பையனோட வாய்ஸ். ஸோ பாருங்கள், அந்த ஒரு குட்டியோட வீடியோ தான். அந்த குட்டினோட வீடியோவில் வந்து அத்தனை பேர் லவ்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு ஆக்டருக்கு. ஸோ வந்து அது அவர் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எவ்வளோ அவார்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த அவார்டில் ஈக்குவலே ஆகாது. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குமே ஒரு வீக்காக ஃபேன்ஸு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேனே தெரியல, பேக் டு பேக் நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறாரு, ஈவினிங் வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஷாப்பிங் போகிறாரு, அங்கே ஒரு ஃபேன்ஸ் கேங்கு தப்பாட்டம் போடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அங்கே காவேரியும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா சோகமான ட்ராக்லலாம் காமிக்கிறாங்க. என்னங்க எல்லாத்தையும் குழப்பி காமிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் நம்மளுக்கு அப்டேட்டே கொடுக்காம இருந்தாங்க ப்ரீவியஸ் ஷெடியூலில். இந்த ஷெடியூல் ஏதோ அப்டேட்ஸ் நம்ம கேட்டு இருக்கிறதுனால வந்து கொடுத்துருக்காங்க போல். பட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ராக் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி ட்ராக் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை.